ஜனநாயகன் பார்த்து பாலியல் தொல்லையை சொன்ன சிறுமி கைதான வெறியன். விஜய் பேசிய வசனம் நல்லது செஞ்சிருக்கு. மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் உருவாகியிருந்த ஜனநாயகன் திரைப்படம் கடந்த 23ஆம் தேதி வெளியானது. பகவன் கேசரியின் ரீமேக்காக உருவாகியிருந்த அந்த படம் ஓரளவுக்குத்தான் வரவேற்பை பெற்றது. சூழல் இப்படி இருக்க, விஜய் அந்த படத்தில் பேசிய வசனத்தை பார்த்துவிட்டு தனக்கு ஏற்பட்ட பாலியல் தொல்லையை சிறுமி வெளியே சொல்லியிருக்கிறார். அதனையடுத்து அந்த பாலியல் வெறியன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். விஜயை வைத்து அவரது கடைசி படமான ஜனநாயகனை இயக்கினார் வினோத். பல சிக்கல்களை கடந்து கடந்த 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆனது. ஏற்கனவே இணையத்தில் லீக்கான திரைப்படத்தை தியேட்டர்களில் பார்ப்பதற்கும் கூட்டம் அதிக அளவில் தான் இருந்தது. படத்துக்கு விஜய் ரசிகர்கள் தங்களது ஏகோபித்த ஆதரவை வழக்கம் போல் கொடுத்து விட்டார்கள். ஆனால் பொதுவான ரசிகர்களுக்கு படம் பெரிய அளவில் இருக்கவில்லை. பகவன் கேசரி ரீமேக்கை தெலுங்கு ஸ்டைலிலேயே எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்ற விமர்சனமும் எழுந்தது. அதே சமயம் படத்தில் பாசிட்டிவ் விஷயங்களும் இல்லாமல் இல்லை. பெண்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடாது என்ற கருத்தையும், குழந்தைகளிடம் குட் டச் பேட் டச் குறித்து விஜய் பேசிய விஷயங்களையும் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. குட் டச் பேட் டச் விஷயத்தை விஜய் பேசும்போது அதற்கான வீரியம் இன்னும் அதிகமாகும். அவரை ஃபாலோ செய்யும் குழந்தைகள் தங்களுக்கு நேரும் பாலியல் அத்துமீறல்களை தடுக்கவோ அல்லது வெளியே தைரியமாக சொல்வதற்கோ இது பயன்படும் என பலரும் நினைத்தார்கள். நினைத்தபடியே நடந்திருக்கிறது. அதாவது, சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்கும் பெரியன் என்பவருடைய வீட்டில் 8 வயது சிறுமியும் அவரது தாயும் தங்கியிருக்கிறார்கள். தாய் அந்த வீட்டிலேயே தங்கி வீட்டு வேலைகளை செய்து வந்திருக்கிறார். ஆனால் அந்த பெரியன் என்ற பாலியல் வெறியன் சிறுமியிடம் அத்துமீறி இருக்கிறான். குழந்தை இதை வெளியே சொல்வதற்கு அச்சப்பட்டு உள்ளேயே வைத்துக்கொண்டு புழுங்கி இருக்கிறது. இதற்கிடையே தன் தந்தையும் அவ்வப்போது சந்திக்கும் வழக்கத்தில் சில நாட்களுக்கு முன்பு தந்தையை பார்க்க சென்றிருக்கிறார் சிறுமி. 2 பேரும் சேர்ந்து விஜயின் ஜனநாயகன் படத்தை பார்த்திருக்கிறார்கள். அதில் குழந்தைகளிடம் விஜய் பேசும் குட் டச் பேட் டச் வசனத்தை பார்த்துவிட்டு தனக்கு ஏற்பட்ட பாலியல் தொந்தரவுகளை தந்தையிடம் சொல்லியிருக்கிறார். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தந்தை உடனடியாக R8 வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையிலும் சிறுமியின் வாக்குமூல அடிப்படையிலும் அந்த வெறியன் பெரியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விஷயம் பெரும் பரபரப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்தியது. சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கும் ஒரு நடிகர் நல்ல விஷயத்தை பேசினால் அது என்ன மாதிரியாக வேலை செய்யும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பலரும் இயக்குனர் வினோத், நடிகர் விஜய் ஆகியோருக்கு தங்களது பாராட்டையும் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இதை முன்னுதாரணமாக கொண்டு முன்னணி நடிகர்கள் இதுபோன்ற நல்ல விஷயங்களை திரையில் சொல்ல வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.